ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நெக் அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். என்ன ஷேப்பில் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிக்கிற அந்த ஷேப்லேயே வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து கேன்வாஸில் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது கேன்வாஸ் எடுத்து இந்த ஷேப் அப்படியே வந்து எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணி கேன்வாஸில் ட்ரா பண்ணிக்கிட்டு உள் பக்கமாக வந்துட்டு இன்னொரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக. அதே மாதிரி வந்துட்டு அந்த முன்னாடி 2 ஸ்மாலாக வந்து லீஃப் ஷேப்பில் இருக்கிறதும் அதுக்குமே வந்துட்டு உள் பக்கமாக வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் லைனிங்கில் அயன் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கான மெயின் கிளாத் என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதில் வந்து ப்ளேஸ் பண்ணி இப்போது அதுக்கு மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குண்டூசி குத்திக்கிறேன். 2 பக்கமுமே சுற்றி நல்லா ஸ்டிச் போடணும். அப்போ தான் மூவ் ஆகாமல் நமக்கு இருக்கும். ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். கிளாத் ஏதாவது பத்தலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எந்த சைடு வந்துட்டு நமக்கு பத்தலையோ அந்த சைடு வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ நான் ஜாயின் போடுற மாதிரி. உங்களுக்கு வீடியோ ஸ்லோவாக வேணும்னா வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்கள். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னா வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது வீடியோ. இப்போது இந்த போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம பைப்பிங் மாதிரி கொடுக்குறோம். அப்படியே வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை வந்து இப்போ நெக் ரவுண்டை சுற்றி வந்து நம்ம கொடுத்து சின்ன சின்ன கட் மாதிரி கொடுக்குறப்ப சின்ன சின்ன கட்டாக கொடுத்தோம்னா தான் நமக்கு பைப்பிங் நல்லா நீட்டாக வந்துட்டு நீட் லுக்கில் இருக்கும் வெளியில். ஃபுல்லாக இப்போது ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி திருப்பி ஸ்டிச் போட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வரும் அப்படின்ட்டு. ப்ளவுஸோட அவுட்லுக் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போது இந்த ஆல்ரெடி நம்ம கட் பண்ணோம்ல என்ன ஷேப், அந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் அந்த ஷேப்பில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி அந்த லீஃப் ஷேப்புக்குமே வந்து மெயின் கிளாத்தில் வந்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதுக்குமே பைப்பிங் மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம். அதே பிங்க் கலரில் பைப்பிங் மாதிரி கொடுத்துட்றோம். இதுக்கு சின்ன சின்ன கட்டெலாம் கொடுத்துட்டு அதே மாதிரி நீட்டாக வந்து திருப்பி அடிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டிசைன்ஸ் எல்லாமே. இதுக்கும் அதே ஷேப் எவ்வளவோ அதை வந்து வச்சு நம்ம இப்போது அதை ஸ்டிச் பண்ணிடுறோம். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டான நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு கிடைக்கும். அதுக்கு தான் வந்து வச்சு ட்ரா பண்ணிக்கிறது. இதை முடித்ததுக்கப்புறம் இதுக்கு லேஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஆல்ரெடி அந்த லீஃப் ஷேப்பில் வந்து நான் லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ரவுண்ட் நெக்கு ஷேப் சுற்றி வந்துட்டு நம்ம லேஸ் கொடுக்குறோம். சாரியில் வந்து சில்வர் கலர் வருது. அதனால் சில்வர் கோல்டு ரெண்டுமே கலந்த சரி தான். இப்போ இந்த பேக் பார்ட்டில் வந்து மீதி இருக்க போர்ஷனை வந்து நம்ம அப்படியே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்து அந்த நெக் ஷேப் அப்படியே வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். சாரியில் இருக்க கலர்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எப்பயுமே எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் வந்து எதையும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் பார்க்க டிசைன் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போது அப்படியே திருப்பி மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். கம்ப்ளீட்டாகவே அந்த நெக் ஷேப்பில் போட்டுட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போடுறோம். இப்போ பின்னாடி மடிச்சடிச்சுக்கிறோம். இதை வச்சு பார்க்குறோம் நமக்கு எக்ஸாக்டாக ஷேப் வருதான்னு. நெக்ஸ்ட்டு இதில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். அதை இப்போ 1 இன்ச் கேப்பில் வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வரோம். அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பார்க்க நல்லா வந்து நீட்டாக டிசைன் நல்லாயிருக்கும். இதுக்கு மறுபடியும் பீட்ஸ் கொடுத்து நம்ம அந்த எண்டில் வந்து பீட்ஸ் கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் பிசரெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாமே குண்டூசி ப்ளேஸ் பண்ணி வந்துட்டு நல்லா எக்ஸாக்டாக அந்த ஷேப்பில் நான் வச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியான டிசைன். சிம்பிளாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வந்துட்டு ஹாஃப் டேயில் ஸ்டிச் பண்ணிடலாம். கேன்வாஸ்லாம் வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு சாரியில் கோல்டு கலர் வருது. அதே கோல்டு கலரில் வந்து லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது மேலே கோல்டு கலர் த்ரெட் தான் வரணும். அதுக்காக த்ரெட் மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த கோல்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.